மனதை மயக்கும் மசாய் மாரா 6 நாட்கள் ஆப்பிரிக்க காட்டு பயணம். செப்டம்பர் 25 மற்றும் அக்டோபர் 2. முதல் நாள் நைரோபி விமான நிலையம் வந்தடைதல். விமான நிலையத்தில் இறங்கியவுடன் ஹோட்டலுக்கு அழைத்து செல்லுதல். இரண்டாம் நாள் நைரோபியிலிருந்து நைவாஷா ஏரி செல்லுதல். நைவாஷா ஏரி கென்யாவில் உள்ள ஒரு நன்னீர் ஏரி. இங்கு 400க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான பறவைகள் மற்றும் நீர்யானைகள் கணிசமான அளவில் காணப்படுகின்றன. இந்த ஏரியின் நடுவில் கிரசன்ட் ஐலண்ட் என்ற ஒரு குட்டி தீவு உள்ளது. ஒட்டகச்சிவிங்கி, வரிக்குதிரைகள், மான்கள் மற்றும் எண்ணற்ற பறவை இனங்களுக்கு இடையே நீங்கள் நடக்கக்கூடிய பிளவு பள்ளத்தாக்கில் உள்ள சில இடங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த ஏரியில் படகு சவாரி செய்யலாம். மூன்றாவது நாள் நைவாஷா ஏரியிலிருந்து மாசாய் மாராவிற்கு புறப்படுதல். மதிய உணவுக்கு பின் மாசாய் மக்களின் கிராமத்திற்கு சென்று அவர்களின் வாழ்க்கை முறை பற்றி தெரிந்து கொள்ளுதல். 4வது நாள் மற்றும் 5வது நாள், இந்த 2 நாட்களும் மதிய உணவை சேகரித்துக் கொண்டு முழு நேர சவாரிக்கு காட்டிற்குள் செல்வீர்கள். மசாய் மாரா என்பது தென்மேற்கு கெனியாவில் உள்ள பெரிய வேட்டை விலங்கு சரணாலயம் ஆகும். இது டான்சானியாவில் உள்ள செரெங்கெட்டி தேசிய பூங்கா வேட்டை விலங்கு சரணாலயத்தின் வடதிசையில் உள்ள தொடர்ச்சி ஆகும். பிக் 5 எனப்படும் பெரிய 5 விலங்குகளில் எல்லாமே மாரா சரணாலயத்தில் உள்ளன. மேலும் வைல்ட் பீஸ்ட் எனப்படும் ஒருவகை காட்டு மான்கள், வரிக்குதிரைகள், தாம்சன் கசல் ஆகிய விலங்குகள் ஜூலை முதல் அக்டோபர் வரை தெற்கேயுள்ள செரெங்கெட்டி சமவெளிகளிலிருந்து மசாய் மாரா சமவெளிக்கு வருகை தருகின்றன. இந்த லட்சக்கணக்கான விலங்குகளின் இடப்பெயர்ச்சியை காண ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். 6வது நாள் காலை உணவு முடித்தவுடன் நைரோபி புறப்படுதல். மதியம் உணவு முடித்தவுடன் விமான நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுவீர்கள். உங்களின் ஆப்பிரிக்க காட்டு பயணம் இனிதே நிறைவடையட்டும். மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும்.